எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வை பத்தி பார்க்க போறோம். அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பயணம் இன்னைக்கு ஒரு புது சமூகத்தை எப்படி உருவாக்கணும்னு நமக்கு என்ன கத்துக் கொடுக்க முடியும்னு வாங்க இந்த கேள்வியோட நம்ம அலசல ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். நாம பேச போற இந்த நிகழ்வு வெறும் தப்பிச்சு போறதுக்கான ஒரு பயணம் இல்ல, இது ஒரு மாஸ்டர் பிளான். அப்போ ஹிஜ்ரத்னா என்ன? ஹிஜ்ரத்துங்கிறது ஒரு அரபி வார்த்தை. அதுக்கு இடம்பெயர்தல்னு அர்த்தம். ஆனா இஸ்லாமிய வரலாற்றுல இது கிபி 622ல நபிகள் நாயகமும் அவரோட தோழர்களும் மெக்காவிலிருந்து மெதினாவுக்கு போன ஒரு திட்டமிட்ட பயணத்தை குறிக்குது. இது திடீர்னு எடுத்த முடிவு இல்ல. பல வருஷமா திட்டமிட்டு ஒரு நேர்மையான ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட செஞ்ச ஒரு விஷயம். சொல்லப்போனா இது ஒரு பலவீனமான நிலையிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த தலைமை பொறுப்புக்கு மாறின ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். சரி, இப்பதான் ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வரோம். இந்த புது சமூகம் எப்படி உருவாக்கப்பட்டது, அதுக்குன்னு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருந்திருக்கு. மெதீனாவுக்குள்ள வந்தப்போ அங்க 2 விதமான மக்கள் இருந்தாங்க. ஒன்னு மெக்காவில் இருந்து தன்னோட வீடு சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க, அதாவது முஹாஜிரோன். இன்னொன்னு அவங்கள வாங்கன்னு வரவேற்ற மெதீனா மக்கள், அதாவது அன்சார்கள். இப்போ கேள்வி என்னன்னா, இப்படி 2 வேற வேற பின்னணியில இருந்து வந்தவங்கள எப்படி ஒரே சமூகமா மாற்றுறது? இது ஒரு பெரிய சவால் இல்லையா? அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச வழிதான் ரொம்பவே ஆச்சரியமானது. ஒரு சகோதரத்துவ ஒப்பந்தம். அதாவது மெக்காவிலிருந்து வந்த ஒவ்வொருத்தருக்கும் மெதீனால இருக்கிற ஒருத்தர் சகோதரர். இது மூலமா ரத்த பந்தத்தை விட ஒரு வலுவான உறவை உருவாக்குனாங்க. புதுசா வந்தவங்க தனிமைப்படுத்தப்பட்டதா உணரவே இல்ல. ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்கு அவங்க செஞ்ச 3 முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? 1, ஒரு மையத்தை நிறுவுறது. அதுக்காக முதல்ல ஒரு மசூதியை கட்டுனாங்க. அது வெறும் வழிபாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒரு கம்யூனிட்டி சென்டரா, நிர்வாக மையமா இருந்துச்சு. 2வது, மக்களை ஒன்னா சேர்க்கறது. அந்த சகோதரத்துவ ஒப்பந்தம் மூலியமா பழைய கோத்திர பிரிவினைகள் எல்லாம் போய் எல்லாரும் ஒரே சமுதமா ஆனாங்க. 3வது, கூட்டணிகளை உருவாக்குறது. மதீனா சாசனம்னு ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குனாங்க. இதுல முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, யூதர்கள், மத்த சமூகத்தினர்னு எல்லாரும் சம உரிமைகளோட அமைதியா வாழறதுக்கு வழி செஞ்சது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதிலிருந்து உண்மையான தலைமை பண்பை பத்தி நாம என்ன கத்துக்கலாம்? வாங்க பார்க்கலாம். ஹிஜ்ரத்தோட வெற்றி நமக்கு சில சூப்பரான தலைமை பாடங்களை கத்துக் கொடுக்குது. முதல்ல விஷன் அண்ட் பிளானிங். இது ஒரு நீண்டகால திட்டத்தோட விளைவு. 2வது, நம்பிக்கையை உருவாக்குறது. மக்கள் தலைவரை நம்பி ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக எதையும் செய்ய தயாராயிருந்தாங்க. 3வது, எல்லாரோடையும் கலந்து பேசுறது. முக்கியமான முடிவுகள் எல்லாம் சமூகத்தோட ஆலோசனையோட தான் எடுக்கப்பட்டுச்சு. 4வது, எல்லாரையும் ஒன்னா சேர்க்கறது. ஒரு பொதுவான குறிக்கோளுக்காக எல்லாரையும் இணைக்கிறது தான் தலைவரோட முக்கியமான வேலையா இருந்துச்சு. இங்க ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு பாருங்க. ஹிஜ்ரத்துங்கிறது ஒரு காலத்துல நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு இல்ல, அது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை தத்துவம். இது எவ்வளவு உண்மையான வார்த்தை இல்லையா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த வரலாற்று நிகழ்விலிருந்து தனிப்பட்ட முறையில நமக்கான பாடம் என்ன? இது எப்படி ஒரு தனிநபர் மாற்றத்துக்கான அழைப்பாயிருக்கு? அடிப்படையில ஹிஜ்ரத்துங்கிறது அநீதியில இருந்து விலகி ஒரு நல்ல வாழ்க்கை முறைக்கு மாறுறது தான். அதாவது தப்பான விஷயங்களை விட்டுட்டு சரியான ஒரு பாதையை தேடி போறது. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல மனுஷனா இல்ல ஒரு நல்ல சமூகமா இடம்பெயர்றதுனா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாத்தீங்களா? இது வெறும் ஊர் விட்டு ஊர் போறது மட்டும்தானா? உண்மையான மாற்றங்கிறது நாம இருக்கிற இடத்த மாத்துறதுல இருக்கு, இல்ல நம்ம மனநிலைய மாத்துறதுல இருக்கு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான பயணம் வெளியில இல்ல, நமக்குள்ளதான் நடக்குது. ஒரு பழைய சிந்தனையிலிருந்து ஒரு புது பார்வைக்கு மாறுறதுதான் உண்மையான ஹிஜ்ரத். இந்த ஒரு சிந்தனையோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம்.